ஹே காய்ஸ், பட்டையாவில் இன்றைக்கி தான் எங்களோட லாஸ்ட் டே. ஸோ காலையிலே ஃப்ளாட்டை செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த காக்கி ஜூ அதுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கு ஆக்சுவலி ஏன் பிளான் பண்ணோன்னா, பட்டையாவிலேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் பேங்காக் கிட்ட இது இருக்குது. எப்படி நம்ம வரும்போது டைகர் டோப்பியா பார்த்துட்டு வந்தோமோ அதே மாதிரி போகும்போது இந்த ஜூவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பேங்காக்கில் போய் ஹோட்டல் செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் போட்டோம். பட் ஆனால் நான் சொல்லியே ஆகணும், இருக்கிற ஒரு ஹாஃப் அ டே வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஹாஃப் அ டே கண்டிப்பாக இந்த ஜூ எக்ஸ்ப்ளோர் பண்ண பத்தாது. ஏன்னா இதில் வந்து 3 ஷோஸ் வருது. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய அனிமல்ஸும் நிறையா இருக்குது. இந்த ஹோல் ஏரியாவே வந்து பிங்க் ஜோன், ப்ளூ ஜோனுன்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. பிங்க் ஜோனில் வந்து வைல்ட் அனிமல்ஸ் இருக்குது அண்ட் ப்ளூ ஜோனில் டியர் இந்த மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸும் நான் வயலண்ட் அனிமல்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ ஜோன் தான் நம்ம கவர் பண்ணுவோம். இந்த கார்ட் வந்து அங்கே நம்ம டிக்கெட் எடுத்து என்ட்ரி போட்ட உடனே கார்ட் எடுக்கிற பிளேஸ் இருக்கும். அங்கே லோக்கல் ட்ராமும் இருக்குது. லைக் நம்ம டிக்கெட்டோடவே வந்துடும் அவங்களோட ட்ராமில் போனோன்னா. ஆனால் அவங்க டைமிங்ஸில் தான் போக முடியும். பட் கோல்ஃப் கார்ட் எடுத்துக்கிட்டோம், ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருக்கும். கோல்ஃப் கார்ட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஷோ போகணுன்னாலும் போகலாம், இல்லை நம்ம அனிமல்ஸை சுற்றணுன்னாலும் சுற்றலாம். ஸோ நம்ம கையில் இருக்குன்றதுனால கோல்ஃப் கார்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஷோஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃப்ளையிங் பரேட் மிஸ் பண்ணிட்டோம். பட் எலஃபண்ட் ஸ்விம்மிங்கும் அந்த பென்குயினோட ஷோவும் நாங்கள் ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எலஃபண்ட் ஸ்விம்மிங் பார்த்தோம், அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் பென்குயின் ஷோவும் செம்மையாக இருந்திருக்கும். பட் நாங்கள் போன டைமில் மழை வேறு இருந்ததுனால எங்களால் எல்லா ஷோஸ்க்கும் ஆன் டைமில் போக முடியல. பட் ஆனால் நான் என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் ஜூ பார்த்தது. லைக் இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிராஃபி, மங்கி அண்ட் ஆஸ்ட்ரிச், அப்புறம் நிறைய பஃபலோஸ் இருந்துச்சு, அப்புறம் ரெயின்டீர்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரே பிளேஸில் அதோட ஹேபிட்டன்ட்டில் இருக்கிறத வந்து பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராக் கிளைம்பிங் கோட். அது அந்த நார்மல் கோட்டு, பட் அந்த ராக்கில் கிளைம் பண்ணும். அது செம்ம சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அனிமலும் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அனிமல் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஹிப்போபோட்டாமஸ் வந்து ரீசெண்டாக இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதோட இதுவும் இருந்துச்சு, வெல்கம் டு தேர் வெட்டிங்குன்னு சொல்லிட்டு ஃப்ளார் டெக்கரேஷன்லாம் வச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. அண்டு இந்த வியூ பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலி ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு சின்ன செட்டப் பண்ணி, ஆனால் ஆக்சுவல் ஃபாரஸ்ட் இது நம்ம உள்ளார சுற்றுறது ஆக்சுவல் ஃபாரஸ்ட்டு. அது ஒரு தனி அனுபவம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.